அவரா? ஹலோ சந்தியா, நீங்க எங்க போயிட்டீங்க? எனக்கு நான் ரூம்ல இருந்து சாமான் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். அத்தை தான் எடுத்துட்டு வர சொன்னாங்க. நீங்க ஒன்று பண்ணுங்களேன், அந்த வேலையை வேற யார்கிட்ட கொடுத்துட்டு வாங்க. சீக்கிரம் இங்க வாங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உடனே இப்போ வாங்க. என்னாச்சுங்க? சந்தியா, நீங்க முதல்ல வாங்களேன், போன்ல பேச முடியாது. சரிங்க. வாங்க சந்தியா. என்னாச்சுங்க? என்ன முக்கியமான விஷயம்? ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு நிமிஷம் இருக்கீங்களா? இதோ வரேன். அங்கே பாருங்க, இதே மாதிரி நீங்கள் குறி வைங்க. சரியா? என்ன என்னங்க, ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுல்ல? இல்லை இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? சந்தியா, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அது வேற ஒன்றும் இல்லை, அங்கே இது ஒரு குறையா இருந்தது இல்லை, அது நீங்கள் நிறைவேற்றிடுங்க. ஆனால் இங்கே பாருங்க, உங்களுக்கு தான் நல்லா தெரியும்ல, என்னோட கண்ணில் இப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஐயோ சந்தியா, அப்போ இன்னொரு கண்ணை மூடுங்க. வேற கண்ணு? என்ன சந்தியா, இதோ இங்க பாருங்க. இப்போ நான் ஒரு கண்ணை மூடிட்டேன்னா நீங்கள் இந்த கண்ணை திறந்தானே வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம்ல, அவ்வளோதான். இப்போ ட்ரை பண்ணுங்க. ஆனால் இங்கே பாருங்க, எப்பவுமே வலது கண்ணில் தானே இங்கே குறி பார்ப்பாங்க. அதெல்லாம் கரெக்ட் தான் சந்தியா, ஆனால் அந்த மாதிரிலாம் சட்டம் இருக்கா என்ன? ரெண்டு கண்ணில் ஒரு கண்ணுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்காக இன்னொரு கண்ணும் தெரியாமல் போயிடுமா என்ன? நீங்களே பாருங்க, உங்களுக்கு ரெண்டு கால் இருக்கா? இந்த ரெண்டு காலில் ஏதாவது ஒரு காலில் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நடக்காம விட்டுருவீங்களா? இல்லை இல்லை, ரெண்டு கையில் ஒரு கையில் பிரச்சனை ஏற்பட்டால் நீங்கள் வேலை செய்கிறத விட்டுருவீங்களா? சந்தியா, நீங்கள் ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? உங்ககிட்ட நான் ஒரு கண்ணா இருக்கு, கடவுள் உங்களுக்கு ரெண்டு கண்ணு கொடுத்துருக்காரு. இன்னொரு கண்ணை யூஸ் பண்ணுங்க. அப்ப சரிங்க. சரி, ஆரம்பிங்க. இந்த உள்ள இருக்கிற வளையத்தை குறி பார்த்து சொல்லுங்க. நான் முயற்சி பண்றேங்க. பண்ணுங்க. பரவாயில்ல சந்தியா, நீங்கள் இதே மாதிரி முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வரும். இது ஒரு புது வழி தானே, நீங்கள் கொஞ்சம் மனசு வச்சா கண்டிப்பாக நடக்கும். ஈஸி தான், பாருங்க. சுடுங்க. அவ்வளோதான், கலக்கிட்டீங்க சந்தியா. இதே மாதிரி முயற்சி பண்ணீங்கன்னா சீக்கிரமாக கற்றுப்பீங்க. என்னங்க, திரும்ப ஓடிங்க அதே இடம்.